சஞ்சு சாம்சன் 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு லாஸ்ட் 5-6 மேட்ச்ல. ஒரு செஞ்சுரி அடிக்கிறார், இல்லைன்னா 10 கீழே தான் அடிக்கிறாரு, அது மாதிரி ஆடுறாரு. பட் செஞ்சுரி இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் எனி ஃபார்மேட். அதுவும் T20ல வெரி பெரிய விஷயம். அதுவும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆடிச்ச அபிஷேக் சர்மா எக்ஸ்ப்ளோசிவா ஆடுறாரு, மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஆடுறாரு. சூரியகுமார் யாதவ் கேப்டன். அண்டு மீதி பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரே ஒரு மிடில் ஆர்டர் பிளேஸ் திலக் வர்மா எடுத்துட்டார். திலக் வர்மா 2 மேட்ச் வின்னிங்ஸ் ஆடினார் கடைசியா. ஸோ அவர் எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவீங்க நீங்க? ஸோ அதனால இப்போ ஒரு 11ல கொண்டு வர முடியாது ஸ்ட்ரெயிட்டுவே. சுரேஷ் ஐயரை 11ல கொண்டு வர முடியாது. அவர் ஃபர்ஸ்ட் 11 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க செலக்டர்ஸ் டிஸ்கஸ் பண்ணச்சே. அது பார்க்கச்சே 11ல வராது. 11ல இல்லாத போது சுரேஷ் ஐயர் ரிசர்வ்ல வச்சு என்ன பிரயோஜனம்? ரிங்கு சிங் மாதிரி யங் பிளேயர் பேக்கப்ல இருந்தால் அவர் எப்போ வேணா கொண்டு வரலாம். ஒரு இதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ல ஒரு ரிசர்வ்ல வச்சுட்டு நமக்கு, அதுவும் இந்த மாதிரி டோர்னமெண்ட்ல ஒரு 3 மேட்ச் ஆட போறாங்க, 2 வீக் டீம், ஒரே ஒரு பாகிஸ்தான் தான் நல்ல டஃப் மேட்ச் நமக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஸ்ரேயஸ் மாதிரி பிளேயரை எப்போ வேணா கொண்டு வரலாம் டீம்ல. இன்ஃபார்ம் பேட்ஸ்மேன் அண்ட் சீசன்ட் பேட்ஸ்மேன், எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன்ங்கிறதுனால எப்போ வேணா கொண்டு வரலாம். வேற ரிங்கு சிங்கோ ஒரு அதர் யங் பிளேயரையோ வந்து ஏதாவது பெரிய பிளேயர் அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆகிட்டு திடீர்னு கொண்டு வந்து அவரால் ஆட முடியாது.